ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அந்த வீடியோ பார்க்குறவங்களாம் நல்லா இருக்கீங்கன்ட்டு நம்புகிறேங்க. நான் கொஞ்ச நாளாகவே லாங் வீடியோ போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் கொடுத்துட்டு அப்படியே ஆல் கொடுத்துருங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு அப்பப்போ அப்டேட் ஆகும். எங்களோட வீடியோ பார்த்துட்டு நீங்களும் டைம் இருக்கிறப்ப பார்த்துட்டு உங்களோட சஜஷன் என்னென்னு கமெண்ட் பாக்ஸில் அப்படியே ஒரு கமெண்ட்டை போட்டு விட்டுருங்க. இன்னைக்கு எப்பயுமே பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் காசு பணம் நகை இது எதுவுமே முக்கியம் கிடையாது. நம்ம வீட்டில் எல்லாருமே ஆக்டிவாக இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு வீட்டில் சமைக்க தோணும், நல்லா ஹாப்பியாக சாப்பிட தோணும், தூங்குறதுக்கு தோணும், தூக்கம் வரும் தானாகவே. அந்த மாதிரி இருக்கும். ஆனா பார்த்தீங்கன்னா, யாருக்காவது ஒரு உடம்பு சரியில்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வேலைக்கு போக தோணாது, ஆஃபீஸ் போக தோணாது. வெளியில போயி ஒரு கடைக்கு போய் என்ன திங்ஸ் வாங்கணும்னு மறந்துரும். எல்லாமே அப்படியே ஆயிடும். ம். அதுவும் குட்டீஸுங்களுக்கு ஏதாவது ஃபீவர் ஏதாவது வந்துருச்சு அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு ஸ்கூல் அனுப்பி விட்டுட்டு நம்ம வீட்டில் அங்கே என்ன பண்ணுறாங்களோ ஏது பண்ணுறாங்களோ அப்படின்லாம் ஒரு திங்கிங் இருக்கும். அதுக்கு நம்ம ஸ்கூல் போகாமல் வீட்டில் ரெஸ்ட் எடுக்க வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னால் அதுவே நல்லது. அப்பயே நம்மளுக்கு போய் தொட்டு தொட்டு பார்த்துட்டு தான் நம்ம இருப்போம். எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 நாளாகவே ரொம்ப அன்ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா எங்கள் வீட்டில் யாருக்கு உடம்பு சரியில்லைன்றதை நான் உங்களுக்கு சொல்லுறேன். 3 நாளாகவே எங்களுக்கு ஒரு ஹாப்பியே கிடையாது. ஒரு நல்லா சமைச்சு சாப்பிடவே இல்லை. சமைக்கிறோம் சாப்பிட்றோம், ஒரு டேஸ்டியாக சாப்பிட்றது இல்லை. நேற்று தைப்பூசத்துக்கு சமைச்சோம், எல்லாமே பண்ணணும், வடை பாயசம் எல்லாமே பண்ணினோம். ஆனால் ஒரு சாப்பிட்ட ஒரு ஃபீலிங்கே கிடையாது. அது மாதிரி இப்போ லஞ்சு பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் கொண்டு வைக்கிறதுக்கு போனேன். ஆனால் நான் கமிட்மெண்ட் இருக்குது, கொண்டு போய் ஸ்கூலில் வைக்கணுன்ற கமிட்மெண்ட் இருந்ததுனால தான் நான் சாப்பாடு செஞ்சேன். இல்லைன்னா அதுவும் செய்யவே முடியாது. நம்ம ஒரு திங்கிங்லேயே இருக்கும். இன்னைக்கு யாருக்கு உடம்பு சரியில்லைன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் சாய் கிருஷ்ணாவுக்கு தான் 3 நாளாக வாமிட்டிங், ஃபீவர், சளி இருக்குது. அவனுக்கு அந்த சளி போகவே மாட்டுது. எதனாலன்னு தெரியல. லாஸ்ட் டே பார்த்தீங்கன்னா சண்டே ஹேர் சலூன் கடையில் போய் ஹேர் கட் பண்ணிட்டு ஒரு 4 o'clock தலை குளிக்க வச்சுட்டு அவனை ஃப்ரீயாக தான் நான் விளையாட அனுப்பி வச்சேன். நல்லா தான் போனான். அதுக்கப்புறம் மார்னிங் தான் காலையில் ஸ்கூல் எழுப்பி விடுறப்ப அவனுக்கு ஃபீவர் வந்துருச்சு. அழுதான், ஃபீவர் தொட்டு கூட பார்க்கல, அழுதான் அவ்வளோதான். ஆனால் எதுக்கு அழுகுறான்னு தெரியல. அவனுக்கே ஃபீவரா என்னன்றது அவனுக்கே தெரியல. எனக்கும் நானும் தொட்டு பார்த்தேன், உள்ளே இருந்திருக்கும் போல ஃபீவர், தெரியவே இல்லை. நானும் ஸ்கூல் அனுப்பி விட்டுட்டேன். அப்புறம் அங்கே போய் ஃபர்ஸ்ட் ஹவர்லேருந்தே தூங்கிட்டு தான் இருந்தானாமா. அவங்க எங்களுக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க, ரீச் ஆகலை அப்படின்னு சொன்னாங்க. சரின்ட்டு நேற்று ஒரு நாள் ஸ்கூல் லீவு தைப்பூசதுனால வீட்டில் இருக்க வச்சேன். இன்றைக்கும் நைட்டு அவன் ஆக்டிவாகவே இல்லை, டயர்டாக தான் இருக்கான். சரி ஸ்கூல் போக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு லீவ் போட வச்சிட்டேங்க. சாம்பார் சாதம் என்ன கலரில் இருக்குன்னு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இதுன்னு இல்லை, எல்லாமே நல்லா தான் இருக்கும். அதுக்கு சைட் டிஷ்ஷாக பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு கொடுத்துருக்காங்க. சாம்பார் சாதம் நல்லா இருக்கா சாய்? எப்படி இருக்குது? டேஸ்ட்டாக இருக்கா? அப்பளத்தை சாப்பிட்டுட்டே இருக்கக்கூடாது சரியா? சாப்பாடை தான் சாப்பிடணும், இல்லைன்னா அப்புறம் வாமிட் தான் வரும். நான் வீட்டில் ஒயிட் ரைஸ் செஞ்சுருக்கேன், ரசம் செஞ்சேன், அப்புறம் உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணினேன். நான் காரக்குழம்பு தான் செய்யலான்னு இருந்தேன். நேற்று இப்போ தைப்பூசத்துக்கு சாம்பார் செஞ்சதுனால இன்றைக்கி மீன் குழம்பு இல்லைன்னா வேறு ஏதாவது செய்யலாம் அப்படின்ட்டு இருந்தேன். இவனுக்கு ஃபீவர் இருக்கிறதுனால நான் மீன் குழம்பு எதுவுமே நான் செய்யவே இல்லை. ஃபீவர் இருக்கிறதுனால சாய் கிருஷ்ணா ஸ்கூல் போகலை, அதுதான் ரீசன். இப்போ நாளைக்கும் எப்படி இருக்குன்னு தெரியல. ஏன்னா ஸ்கூல்லையும் ஃபீவரோடு அனுப்புனா அனுப்பாதீங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். இப்போ நைட்டு லேசான ஃபீவர் இருந்துச்சு, அதனால தான் நைட்டே நான் நாளைக்கு போக வேணாம் அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்துட்டேன். அவங்க அப்பாவும் போக வேணாம் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ 1:25 ஆகுது. நான் 2:25க்கெலாம் தக்ஸியா அழைக்க போகணும். அவள் வந்ததும் அவளுக்கு கொஞ்சம் சாம்பார் சாதம் வச்சுருக்கேன். இருந்தாலும் நம்ம மட்டும் சாப்பிட்டுட்டு அவளுக்கு விடக்கூடாதுல்ல. அப்புறம் பிரச்சனை வந்துடும். எங்கள் சாய் வாய் இருக்கவே இருக்காது.
எப்படியும் சொல்லிடுவா. அதனால வந்து அவளுக்கும் கொஞ்சம் சாம்பார் சாதம் வைப்பேன். இவனுக்கு தான் என்ன சாப்பாடு கொடுக்குறதுன்னே தெரியல. காலையில் வந்து ஒரே ஒரு இட்லி தான் சாப்பிட்டான், 3/4 இட்லி தான் சாப்பிட்டான். அதுவே வந்து கடையில் தான் வாங்கி கொடுத்தேன். சாம்பார் இட்லி நைட்டே சாம்பார் இட்லி தான் கேட்டான், போய் கடையில் வாங்கிட்டு வாங்கன்னு. அவன் வாய்க்கு வந்து எதுவுமே நல்லா இல்லை. என்ன பண்ணுறதுன்னு தெரியலண்ணா. கை வலிக்குது. இப்போ காலையிலையும் வந்து கடையில் தான் வாங்கி கொடுத்தேன் ஹோட்டலில். அதுலேயே வந்து 3/4 இட்லி தான் சாப்பிட்டேன். அதுவும் வந்து நானாக ஊட்டி விட்டேன், வாமிட் மருந்து கொடுத்து. இப்பயும் பாருங்கள், நான் வீட்டில் ரசம் வச்சு சரி அவனுக்கு வாய்க்கு நல்லா இருக்காதுன்னு இவனுக்காக தான் நான் வந்து ரசமே செஞ்சேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உடனே 1 o'clock கரெக்டாக சாப்பிட்ற டயத்துக்கு சொல்கிறா, எனக்கு வந்து கங்கா ஹோட்டலில் போய் சாம்பார் சாதம் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொன்னான். அதுக்கப்புறம் போய் வாங்கிட்டு வரேன். அதுதான் நல்ல பழக்கம். அப்படி சாப்பிடக்கூடாது, சாப்பாட்டோட சேர்த்து சாப்பிட. இன்னைக்கு கராத்தே கிளாஸ் உண்டு தெரியுமா? இல்லை இன்னைக்கு தான். நீ அன்னைக்கு லீவ் போட்டியில, அதனால நீ வர சொல்லியிருக்காங்க. உண்மையாகவே தான். எந்த ஊரில் கிழங்கு நல்லா இருக்கு? அம்மா செஞ்சது நல்லா இருக்கா இல்லை ஹோட்டலில் வாங்கினது நல்லா இருக்கா? சாப்பிடவே டேஸ்ட் பார்த்துட்டு சொல்லு பார்க்கலாம். ரெண்டுமே நல்லா இருக்கா? இப்போ நீ எதை சாப்பிட போற? எதை? அது ஹார்டா இருக்கா? சாப்பாட்டை சாப்பிடு. கொஞ்சம் தான் வச்சிருக்க, சாப்பிடு. கொஞ்சம் தான் வச்சிருக்க, சாப்பிடுன்னு சொன்னேன். பாப்பாவுக்கு தக்ஸியா கொஞ்சம் சாம்பார் சாதம் வச்சிருக்க பார். இப்போ என்ன பண்ணும்? சாப்பிட்டுட்டு ஒரு 5 minutes உட்காந்து என்ன பண்ணும்? சாப்பாடு செரிமானம் ஆகிற ஒரு 10 minutes உட்காரணும். அதுக்கப்புறம் தூங்கணும். அதுக்கப்புறம் எழுந்திரிக்கணும். அம்மா வந்து மல்லி டீ போட்டு தருவேன், அது குடிக்கணும், அப்போதான் சளி போகும். இன்னைக்கு தானே குடிக்கணும், இன்னைக்கு தானே உடம்பு சரியில்லை. நாளைக்கு நல்லா போயிடும்ல. இன்னைக்கு குடிச்சாதான் நல்லா போகும், நாளைக்கு குடிச்சு எதுக்கு வேஸ்ட்டு? இப்போ தூங்குவியா? அம்மா வந்து 2 பிஸ்கட்டு மல்லி டீ தருவானா 4 மணிக்கு ஏஞ்சி சாப்பிடணும். அதுக்கப்புறம் 7 மணிக்கு டிஃபன் தருவேன், சாப்பிடணும். சரியா? பால்லாம் கிடையாது 2 நாளைக்கு. சரியா? நான் மெதுவாக ஊம்புற. வெந்நீர் இருக்கு, எடுத்துடும். நடக்க முடியலன்னு சொன்னில, இப்போ நல்லா நடக்கிறியா? ஆறுன வெந்நீர் நல்லதுடா, குடி. குடிச்சிட்டியா? இது யாருக்கு? சரி உட்காந்து அந்த சாப்பாட்டை சாப்பிட்டு தெரியல. இப்படி சாப்பிடுறது சரியாயிடும். இப்படி சாப்பிடு, நான் குடுக்கறத நீ சாப்பிடேன்னு சொன்னேன். நீ கேக்குறத நான் தர முடியாது. அப்பளெல்லாம் இல்ல, அப்பளெல்லாம் சாப்பிடக்கூடாது. ஃபீவர் இருக்கும்போது அப்பளம் சாப்பிடக்கூடாது. சாய் கிருஷ்ணா வந்து இன்னைக்கு 2வது நாளா ஸ்கூல் போகல. இன்னும் ஃபீவர்லாம் ஸ்டாப் ஆயிடுச்சு. ரொம்ப டயர்டா இருக்கான், அதனால வந்து ஸ்கூல் போக வைக்கல. நம்ம என்ன கொடுக்குறோனோ அதை எடுத்துக்கிறது கிடையாது. இந்த பிள்ளைங்க எல்லாமே அவங்க சொல்றது தான் நம்ம கேட்க வேண்டியதா இருக்குது. நானும் வந்து சின்ன பிள்ளையா இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா வந்து ஃபீவர்லாம் வந்துருச்சுன்னா 3-4 நாள் கஞ்சி தான் தருவாங்க, அவ்வளோதான். அதை வச்சு ஃபீவர் வந்து நின்றுடும்.
ஹாஸ்பிட்டல் கூட அதிகமாக போகிறதே கிடையாது. ஆனால் இவங்களுக்கு அவ்வளோ மருந்து இதெல்லாம் வந்து கொடுத்தாலும் அவங்க என்ன இப்போ இந்த சாப்பாட்டுக்கு வந்து நான் வந்து கஞ்சா வந்து கொடுத்தா சாப்பிட மாட்டான்றதுனால வெந்நீர் ஊற்றி பிசைஞ்சு சாப்பாடாக கொடுக்குறேன் நல்ல குலைவா. ஆனால் அதையும் பார்த்தீங்கன்னா வேணாம் எனக்கு வந்து அப்பளம் எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லும். இந்த காலத்து பசங்களாம் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிறது தான் நம்ம கேட்க வேண்டியதாக இருக்கா. அதுவும் பார்த்தீங்கன்னா எங்கள் தக்ஸியா என்ன கொடுக்குறோமோ சாப்பிடுவோம். எங்கள் சாய் கிருஷ்ணா ரொம்ப பண்ணுறான், ஆனால் அவனுக்கு சளியே போக மாட்டேது. வா எழுந்துருச்சு வா. இந்த 4 நாள் சாப்பிட்டாதான் இது என்ன ஆகும், ஃபீவரு வயிறு வலி எல்லாமே நிற்கும். இல்லைன்னா வயிறு வலி ஒமட்டல் எல்லாமே தான் இருக்கும். நான் சொல்றது சாப்பிடு சாய், நீ சொல்றதெல்லாம் நான் தர முடியாது. டாக்டர் என்னதான் திட்டுவாங்க, ஒன்ன திட்ட மாட்டாங்க. திடீர்னு வைத்தியம் வந்து பாத்தீங்கன்னா வயிறு வலின்னு சொல்லிட்டான். எனக்கு என்ன பண்றதுன்னே எனக்கு தெரியல. என்ன திடீர்னு இவ்வளவு நாள்ல வயிறு வலிலாம் வந்ததே கிடையாது. இப்ப இந்த மருந்தெல்லாம் எடுத்துக்கிறதுனால வயிறு வலி ரொம்ப சூடாயிடுச்சா என்னன்னு தெரியல. வயிறு வலி வந்துருச்சு அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறம் சாப்பாடு கொடுத்தேன், அதுக்கப்புறம் தண்ணி குடிச்சேன். அப்புறம் வந்து கொஞ்சம் ஸ்டாப் ஆயிடுச்சு, ஸ்டொமக் பெயின் இல்லை. அப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா 3 o'clock வந்து எனக்கு லேசாக ஃபீவராக இருக்குது அப்படின்னு சொன்னால் இன்னும் ஃபீவர் போகல, சளி நிறையா இருக்குது போல. இன்னைக்கு ஃபீவர் மறுபடியும் வந்துச்சுன்னா டாக்டர்கிட்ட தான் அழைச்சிட்டு போகணும். ரெண்டு நாளா தக்ஸியா மட்டும் தான் ஸ்கூல் போயிட்டு இருக்கா தனியா. எப்பயுமே எங்க தக்ஸியா வந்து அவன் வரல அப்படின்னு சொன்னா அழுக மாட்டா. ஆனா சாய் வந்து இவ லீவ் போட்டா அவன் அழுகுவான். போறதுக்கு காலை கிளம்பும் போது எழுந்துச்சு வா கட் பண்ணுமா. சாப்பாடுலாம் கிடையாது. இல்ல 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 அம்மா சும்மா சொன்னேன். வா அந்த ஆச்சு இந்த சாய் நான் ஏச்சு வா. என்ன சாய் என்ன இன்னைக்கு என்ன மிஸ் சொல்லி கொடுத்தாங்க ஸ்கூல்ல சொல்லு. சாய் ஏச்சு வாமா. என்ன சொல்லி தந்தாங்க? அங்க பானையில இருப்பாருப்பா வேண்டியது. சாய் வந்து தண்ணியே குடிக்கிறது கிடையாது, அதனாலதான் உனக்கு வந்து சளி போகவே மாட்டுது. தக்ஸியா வந்து ஸ்கூல்ல குடுக்கிற தண்ணிய வந்து கரெக்டா வந்து குடிச்சிட்டு வந்துடுறான். அதான் இப்பதானே குடிக்கிற, ஸ்கூல்ல குடிக்கிறியா? நான் மிஸ்ஸுட்டு நான் ஒன்னு சொல்லிடுவேன். மிஸ்ஸுட்டு என்ன சொல்றேன்னா சாய் வந்து தண்ணி குடிக்கிறதே இல்ல, வாட்டர் பாட்டில வந்து ரிட்டன் அப்படியே எடுத்துட்டு வந்தாங்க, தண்ணியோட வீட்டுக்கு எடுத்துட்டு வந்துடுறான்னு சொல்லிடுவேன். அதான் சொல்ல போறேன். தக்ஸியா நீனும் இப்பெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துட்டு வர வீட்டுக்கு, குடிச்சிட்டு வரணும். வெயில் காலம் வந்துருச்சுல, தண்ணி நிறைய குடிக்கணும். ஆமா உங்க மிஸ்ஸையும் சொல்லிட்டா ஏன்? அது ஏன் இன்னைக்கு லீவு? ஏன் லீவு? சாய்தா வா, இப்ப அப்பா வந்துருவாங்க, வா போலாம் ஹாஸ்பிட்டல். என்ன இருக்கு? ஆமா அதை வைக்க போற, சளி போகவே மாட்டேது. இப்ப தருவாங்க, டாக்டர் தருவாங்க.
மியூட் போடுமா மியூட் போடே மியூட் போடே அது மட்டும் இல்ல லக்ஷிகா அப்படியே காரை ஜொலிக்க வச்சுட்டீங்க காருக்கு உள்ளேயும் கிளீன் ஆயிடுச்சு சளி மருந்து கொடுத்து கொடுத்து இந்த சளி மருந்தே பாட்டிலே காலி ஆயிடுச்சு. ஆனால் இன்னும் சளி போன பாடே இல்லை. இந்த சளி மருந்து வாங்கி வச்சுட்டு தான் நான் வந்து கொடுத்துட்ருப்பேன். ரொம்ப ஹெவியானால் தான் நான் வந்து டாக்டர்கிட்ட கொண்டு போயிடுவேன். ஒரு நாள் 2 நாள் சளிக்கு வந்து இது வந்து கொடுத்து பார்ப்பேன். இதுவும் அந்த 500 பேராசிட்டமல் அதுவும் கொடுத்து பார்ப்பேன். அதுவும் இல்லை இந்த மருந்தை கண்டாலே எங்கள் சாய் வந்து அப்படியே தூங்குற மாதிரி ஆக்டிங்லாம் பண்ணுவான். இப்போ நீங்கள் பாருங்கள், எங்கள் சாய் கிருஷ்ணாவை பாருங்கள், தூங்குற மாதிரி ஆக்டிங்லாம் பண்ணுவான். அப்புறம் வந்து அவன் பேரை சொன்னால் கோவம் வந்துடும். இன்னும் எதுக்கு எடுத்தாலும் சாய் கிருஷ்ணான்னு சொல்லுவீங்கன்னு அப்புறம் வந்து கோவம் வந்துடும். பாருங்க எங்க சாய் கிருஷ்ணா தூங்குற மாதிரி ஆக்டிங் பண்றான் பாருங்க. ஆட்டாதம்மா சாய் 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 கிருஷ்ணா எங்கே? டோன்ட் டச். நான் கரெக்டா தான் வச்சுட்டு வந்திருக்கேன். சாய் நான் நவுருமா சாய் இதா தூங்குற மாதிரி ஆக்டிங் பண்றான். அங்க மருந்து நான் சாப்பாடு கொடுத்துட்டு மருந்து கொடுக்கறத பார்த்தாலே போதும். மூச்சு தெரிய மாட்டேது. நைட்டா இருக்கிறதால மூச்சு தெரிய மாட்டேது. ஹாய் சொல்லுடா. Bell button